அனைவருக்கும் வணக்கம். காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் மிகப்பெரிய அற்புதமான ஒரு பண்டிகையாக ஒரு காலத்தில் நம் முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்தார்கள். காரணம், அன்று பெரியவர்களுக்கு அதிகமான மரியாதை கொடுத்த காரணத்தால் ஒரே ஒரு கூட்டு குடும்பமாக, ஊரோடு ஊராக, தெருவோடு தெருவாக, நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் என்று சந்தோஷமாக வாழ்ந்தது அந்த காலம். தற்போது அந்த நிலை மாறி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தனி குடும்பமாக வாழ்கின்ற நிலை வந்துவிட்ட காரணத்தால் காணும் பொங்கல் என்பதே காணாத பொங்கல் ஆகிவிட்டது. ஆகவே நாம் அப்படியெல்லாம் நம்முடைய பாரம்பரியத்தை இழந்துவிடக்கூடாது. நாம் காணுகின்ற அனைத்து மக்களையுமே ஒரு கருணை உள்ள மனிதராக, மனித நேயத்தோடு நாம் வணங்கினால் நம் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மனம் அமைதி பெறும், சந்தோஷம் தானாக கிடைக்கும் என்பதற்காகத்தான் அன்று நம் முன்னோர்கள் காணும் பொங்கலை மிகப்பெரிய ஒரு பண்டிகையாகவே கொண்டாடினார்கள் என்பது உண்மை. அப்பேற்பட்ட இந்த நாளில் மாட்டுப்பொங்கலில் எப்படி மறைந்தவர்களை நாம் பூஜை செய்து மரியாதை செலுத்தினோமோ, இந்த காணும் பொங்கலில் நம்முடைய தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தாய் தந்தை, தாத்தா பாட்டி மற்றும் மிக வயதில் மூத்த உறவினர்கள், நண்பர்கள், அன்பர்கள், வேண்டியவர் வேண்டாதவர் என்று அனைவரிடம் பாகுபாடு இல்லாமல் சந்தோஷமாக கருணையோடு மனித நேயத்தோடு அணுக வேண்டும். காண்கின்ற அனைத்து பொருளும் இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்த்தும் நாள்தான் இந்த காணும் பொங்கல். இந்த நாளில் நாம் குறிப்பாக தான தர்மங்கள் செய்வது, அனைவரிடம் அன்போடு பழகுவது, சந்தோஷமான வார்த்தைகளே பேச வேண்டும். காணும் பொருள் அனைத்தும் இறைவன் படைத்தது. இதில் பேதமில்லாமல் அன்பை முதலிடமாக வைத்து, சந்தோஷத்தை முதலிடமாக வைத்து நாம் பழக வேண்டும். இதற்காகத்தான் காணும் பொங்கல். காண்கின்ற அனைவருக்கும் நன்றி சொல்லுங்கள். நமது வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வளர்ந்து விட்டோம், இனியும் வாழப்போகின்றோம். அதற்காக இயற்கைக்கு ஒரு நன்றி, பஞ்சபூதத்துக்கு ஒரு நன்றி, நம் சுற்றி நம்மை தினந்தோறும் சந்தித்து கொண்டிருக்கும் அத்தனை மனிதர்களுக்கும் நன்றி 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 என்று காணும் 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 அத்தனை பொருளுமே நன்றி சொல்லும் விழாதான் இந்த காணும் பொங்கல். இந்த நாளை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இறைவனிடம் இந்த நன்றி என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது நம் வாழ்க்கை உயர்வு என்கின்ற மிக அற்புதமான நிலை அடையும் என்று கூறி அனைவருக்கும் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளம்.